வாழ்க்கை குறித்த ஒரு புஸ்தகம். இது நெகட்டிவான புஸ்தகம் கிடையாது, இது பாசிட்டிவான புஸ்தகம். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா சாலமோனுடைய லேட்டர் லைஃப் வந்து ஆண்டவர் விட்டு போனதுனால எல்லாருமே இதை நெகட்டிவா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து உள்ள லைஃப் அப்படியே சொல்றாரு. இப்ப நம்ம 6ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கணும். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து ஏற்கனவே முந்தின அதிகாரத்துல 19ஆவது வசனத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். திரும்பவும் அதான் சொல்றார் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா அதுக்கப்புறம் வராரு பாருங்க, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இங்கதான் அந்த வித்தியாசத்தை காமிக்கிறார். ஒருவனுக்கு கிருபையா கிடைக்குது, கிடைக்காதது கிடைக்குது கிருபையா, ஆனா அதை அனுபவிக்கிற சக்தி அந்த அனுகிரகம் வந்து இல்லைன்ற. அது சிலருக்கு தான் அந்த அனுகிரகம் கிடைக்குதுன்றாரு. சிலருக்கு என்னாச்சுன்னா அந்த இன்னொருத்தர் அதை எடுக்கிறான், இவன் அனுபவிக்கல, அந்நிய மனுஷன் யாரோ ஒருத்தன் வந்து அதை என்ன பண்றான், அதை அனுபவிக்கிறான்றார். இதுவும் கொடிய நோயின்றார். இது மாயையும் கொடிய நோயுமானது. அவர் மாயின்னு சொல்லும் போதெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஃபாஸ்டா கடந்து போகுதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதான் மாயைன்றார். அது இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா அது போயிருது. பாப்புலாரிட்டி வரும்னா பாப்புலாரிட்டி போயிருது, பணம் நிக்கனா பணம் போகிறது, சொத்து இருக்குன்னா சொத்து போயிருது, சுகமா இருப்பேன்னா சுகம் போயிருது, எல்லாமே கடந்து கடந்து போகுது. அதைத்தான் மாயைன்றாரு. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று 3ஆவது வசனம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும், முதல்ல சொல்றாரு எல்லாதான் இருந்தாலும் ஆத்துமா அதனால திருப்தி இல்லைன்னா புரோஜனம் இல்லைன்றாரு. அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும், அவனுக்கு ஒரு புதைக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்குன்றாரு. போகுமானால் அவனை பார்க்கலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். அப்படின்னா கருவழியே அழிஞ்சு போன பிண்டம் கட்ட மாதிரி இருக்கும். எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 சகோதரிகள், 5ஆவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, ஆனா அது பிண்டமா வந்துச்சுன்னு கறிக்கட்ட மாதிரி இருக்குமா. அதான் கருவழிந்த பிண்டம் வாசி என்ன அப்படின்னா என்ன இருக்கும், தீங்கே அனுபவிக்கல, அது பரவாயில்லன்றார். பிறந்து கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாரிச்சு தான் அனுபவிக்காம இன்னொருத்த அனுபவிக்கிறத காட்டிலும் பிறக்காம இருக்கிறது மேல்ன்றார். அது மாயாய் தோன்றி இருளிலே மறைந்து போய் விடுகிறது, அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அந்த பிண்டத்தை பத்தி சொல்றாரு. அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை, அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். சமாதானமா அது போயிடுச்சுன்றார். அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார் அல்லவா. அவன் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்துக்குன்னா டெத்தை பத்தி சொல்றாரு. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அவன் நம்ம சாப்பிட்றதுக்காக தான், நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படின்றத நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். ஆனா மனதுக்கு திருப்தி வரலன்றாரு. இதை படிக்கும் போது உங்களுக்கு இந்த பிரசங்கி வரைக்கும் படிச்சுட்டு வரும்போது இந்த முக்கியம் இந்த இடம்ல படிக்கும் போது யோபு புஸ்தகம் படிக்கிற மாதிரியே இருக்கும். யோபு எப்படி வந்து லைஃபை பத்தி பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதே மாதிரிதான் இது தோணும். விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க, ஞான இலக்கியம்னு சொல்லலாம். விஸ்டம் லிட்ரேச்சர்ன்றது மிடில் ஈஸ்ட், அதாவது கிழக்கத்தி புத்திரர் அப்படின்னு வர நம்மலாம் பாத்தீங்கன்னா ஞானத்தின் உள்ளவங்க, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து இன்டெலக்சுவல்ஸா இருப்பாங்க, ஞானிகளா இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த விஸ்டம் லிட்ரேச்சர்ன்றது காமன் அந்த கிழக்கத்தி புத்திரர்ல, அது மாதிரிதான் இதுன்றாங்க. பட் விஸ்டம் லிட்ரேச்சர் ப்ரொவைடட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ரைட் லிவிங். நம்ம ஒரு நீதியான வாழ்க்கைக்கான வழியை காமிக்கிறது தான் அவங்க எழுதுறதெல்லாம். ஆனா அது 2 கேட்டகரியில இருக்குன்றாங்க. ஒண்ணு ப்ராவர்பியல் விஸ்டம், அப்படின்னா நீதிமொழிகள் வாழி, அது ஷார்ட்டா இருக்கும், ஒரு போதனை செய்யறதா இருக்கும், அதான் நீதிமொழிகள் புஸ்தகம். அடுத்தது ஸ்பெகுலேஷன் விஸ்டம், அப்படின்னா ஸ்பெகுலேஷன் எப்படி சொல்லலாம், ஸ்பெகுலேஷன்னா
நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய, நிகழக்கூடிய ஒரு ஞானம்னு சொல்லலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டைலாக்காவும் மோனோலாக இருக்கும். ஒண்ணு சம்பாஷணமா இருக்கும், இன்னொன்னு ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும். இப்ப இது யோபு எப்படி வந்து கேட்டீங்கன்னா டைலாக் வரையாது. அவங்க எல்லாம் சம்பாஷிக்கிறாங்க. யோபுடைய நண்பர்கள் சம்பாஷிக்கிறது மூலமாக அந்த ஞானம் வெளிப்படுது. இப்ப இதுல எப்படி வருதுன்னா, எக்லிசியாஸ்ல பிரசங்கில் எப்படி வருதுன்னா மோனோலாகா வருது. இங்க சாலமோன் மாத்திரம் பேசிக்கிட்டே வர்றார், வேற யாரும் அவரோட சம்பாஷணை செய்யல. இதுதான் இந்த இதுல உள்ள ஒரு வெறும் இது புத்திமதி இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது வந்து அட்வைஸ் கிடையாது. இது ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ளணும்ன்ற ஒரு வழி நடத்துதல் தான் இது. நம்ம எந்த மாதிரி இந்த பூமியில வாழ்றோம், எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றோம், இது தானாக நடக்கல. அதுதான் சொல்லிட்டே வராரு அவரு. இது எல்லாமே என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அதைத்தான் சொல்லிட்டு வராரு இவர் சாலமோன். எதுவும் தானாக நடக்கல, எந்த மனுஷன் கையிலும் எதுவுமே கிடையாது. அதாவது என் சுவாசம் என் கையில இருக்கா? இல்ல. என் ஜீவன் என் கையில இருக்கா? இல்ல. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. நான் திடீர்னு அப்ல இருக்கேன், திடீர்னு டவுன்ல போறேன். பினான்சியலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, ஸ்பிரிட்லயும் சரி. ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்கேன், ஒரு நாள் துக்கத்துக்குள்ள போயிடுறேன். ஒரு நாள் எனக்கு நல்லா பணம் இருக்கு, ஒரு நாள் பணம் இல்லாம போயிடுறேன். சில பேர் விசித்திரமா ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா இருக்கான், திடீர்னு எங்கேயோ போயிடுறான். ஹை லெவல்ல பினான்சியலா பண ரீதியா எங்கேயோ போயிடுறான். நிறைய பேர் பண ரீதியா எங்கேயோ இருக்கிறான், பார்த்தா ஒண்ணுமில்லாம ஆயிடுறான். இப்படி வினோத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ஞானம் உள்ள தேவன் சொல்ல வர்றாரு. அவருடைய ஞானத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறார் நம்மள. அது பாருங்க, சொல்றாரு பாருங்க 8வது வசனத்திலிருந்து, இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவன் உள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஒருத்த மூடனா இருக்கும், ஒருத்தன் ஞானியா இருக்கான். ஞானியா இருக்கான், என்ன மேன்மை என்னன்றாரு? ஏழைக்கு, ஜீவன் உள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன என்றார். அப்ப இங்க ஒரு புவர் மேனா இருக்கான், அவனை குறிச்சு யோசிங்கன்றாரு. ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம படிக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு வசனம் படிச்ச உடனே புரியலன்னு அப்படி நின்றுருவோம். அடுத்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயும் மனதை சஞ்சலப்படுத்துறதுமா இருக்கிறது. உள்ளுக்குள்ள ஆசைப்பட்டு எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஆசைப்படுறத காட்டிலும் கிடைக்கிறத அனுபவிக்கிறது போதும்ன்றார். அதான் சொல்றாரு அவர். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தோரோட போராட அவனால் கூடாது. நான் மனுஷன்தான், எனக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான், அப்படிதான் எனக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. புதுசா ஒருத்தன் வாழ்ந்து ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை வாழ போறது இல்லை. எல்லா மனுஷனும் ஒரே வாழ்க்கையதான் வாழ்றான். அதான் சொல்றாரு, மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது மனுஷனுக்கு புரியாது என்றார். இது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் சாலமோன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரைட் attitude about God can help us deal with present injustices. இதெல்லாம் அநீதியா இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் உயர்வா இருக்கான், ஒருத்தன் தாழ்வா இருக்கான், ஒருத்தன் நோயினால கிடக்கிறான், ஒருத்தன் சுகமா வாழ்றான். இவன் சுகமா வாழ வேண்டியவன் நோயில கிடக்கிறான், இவன் நோய் வருவான்னு பார்த்தா அவன் நல்லா இருக்கிறான். இப்படி வினோதமான காரியங்கள் அநியாயமா இருக்குது, அநீதியா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னால ஆண்டவர் இருக்கிறார்ன்றார். இதெல்லாம் அறியாத தேவன் அல்ல, இதுக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார் என்றார். Prosperity is not always good and adversity is not always bad. நம்ம செழிப்பா இருக்கிறது எப்பொழுதுமே நல்லதுன்னு நினைக்க கூடாது, கஷ்டப்படுறது எப்பயுமே கெட்டதுன்னு நினைக்க வேண்டான்றாரு. பட் God is always good. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்றார். If we live as he wants us to,
he will be content, we will be content என்றாரு. நாம ஆண்டவர் யோசித்து பார்த்தோம்னா நம்ம சமாதானம் ஆயிடுவோம், நமக்கு நிம்மதி வந்துடும். நீங்க போறீங்க, நம்ம சின்சியரா உங்க ஆபீஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க இருக்கிற இடத்துல கஷ்டப்பட்டு உங்க டிரான்ஸ்போர்டேஷன்லாம் கஷ்டமா இருக்கு, ஆபீஸ் போறது அந்த ஏர்லி மார்னிங் போறது கஷ்டமா இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா கரெக்ட் டைமுக்கு போயிடுறீங்க, எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. எல்லாமே உங்களுடைய மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா நீங்க வேலை பார்த்துட்டு வரீங்க. ஆனாலும் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, உங்க சுப்பீரியர், உங்க மேல இருக்கிற அதிகாரி உங்களை மற்றவங்க பேச்ச கேட்டு உங்களை குறை சொல்லிட்டாங்கன்னா உங்களால தாங்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம இருந்தோமே, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம உண்மையா இருந்தது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நேரம் நீங்க ஆண்டவரை யோசித்து பாருங்க, அந்த இடத்துல ஜீசஸ் இருக்கிற மாதிரி யோசித்து பாருங்க. He knows, அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் கத்துக் கொடுத்தது இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எனக்கு கத்துக் கொடுத்தாரு ஊழியத்துல. ஏன்னா சில இடங்கள்ல ஊழியம் பண்ணும் போது ரொம்ப பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க, கண்டம் பண்ற மாதிரி, போஸ்ட்மார்ட்டம் மாதிரி, இதெல்லாம் தேவையில்லாத காரியம், இதெல்லாம் இது தேவையே இல்லை அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன அவங்க கேட்டீங்கன்னா நிறைய குறை சொல்லுவாங்க. குறை சொல்லும் போது மனசு சோர்ந்துடுவேன். ஏன்னா நிறைய ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணி ரெவலேஷன் வாங்கி அதை எழுதி அதை கொண்டு போய் அவ்வளவு பிரயாசப்பட்டு அங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அவங்க கண்டம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே எனக்கு சோர்வும் சந்தோஷம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப சில சமயம் ரொம்ப டிஜெக்டட் ஆயிட்டேன். ரொம்ப டிஜெக்ட் ஆகும்போது ஆண்டவர் அப்பதான் எனக்கு கத்துக் கொடுத்தார். இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எனக்கு கத்துக் கொடுத்தார். அதுல பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னது. அப்ப நான் 2 பேர் தான் நீ கேட்கணும்னாரு. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு, நீங்க திருப்தியா இருக்கீங்களான்னு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்ப நான் இந்த பைபிள் ஸ்டடி நடத்துறேன், எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப அவங்கள சாட்சி சொல்ல சொன்னேன் அந்த சகோதரியும் சகோதரியும். அப்ப எனக்குள்ள ஒரு பிரேயர் போய்கிட்டே இருக்கும். ஆண்டவரே இது அவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும், சொல்ற அவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும், கேட்கிறவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும், உமக்கு புரோஜனமா இருக்கணும் ஐயா. அவங்க ஃபியூச்சர்ல அது அவங்களுக்கு பெருசா எழும்பி வர அவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும் ஐயா. கேட்கிறவங்க ஃபியூச்சர்ல எழும்பி வர அவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு இதை பிளஸ் பண்ணி கொடுங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி போல இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் ஒரு விஷயத்த நான் எடுத்திருக்கேன். இப்ப இங்கிலீஷ்ல ஃபுல்லா எழுதியிருக்கேன். நீங்க எதுல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கும், எல்லா இதுல இருந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். அப்ப எனக்கு இதை படிக்கும் போது அதையும் சொல்லிடுவோமா இதை சொல்லிடுவோமான் போது நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், திருப்தியா இருக்கீங்களான்னு 2 பேரை கேட்பேன். ஒண்ணு ஆண்டவரை கேட்பேன், இன்னொன்னு மனசாட்சியை கேட்பேன். எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீ திருப்தியா இருக்கிறீங்களா, எஸ் நாங்க கிடைச்சுனா போதும். அடுத்தது என் மனசாட்சியை கேட்பேன், எஸ்னா போதும். வேற எதையுமே மைண்ட் பண்ண மாட்டேன். என்னை எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாலும் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த நேரம் எனக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் வரும், துக்கம் வரும். ஆனா உடனடியே ஆண்டவர்கிட்ட உட்காரும் போது ஆண்டவர் என்னோட பேசுவார், எனக்கு இடப்படுத்திடுவார். நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது தான் அது உங்களுக்கு தேவையா இருக்கும். நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. என்கரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உற்சாகப்படுத்தும் போது நீங்க சந்தோஷமா வந்துருவீங்க, ஏன்னா பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா சொல்லும் போது அது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிடும். உங்க உள்ளுக்குள்ள ஆவியை அடிக்கும் போது உங்களால தாங்க முடியாது. உங்க சரீரத்தை அடிக்கும் போது, இப்ப ஏதோ ஒரு இடத்துல போறீங்க, ஒரு உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க நடக்கும் போது எங்கேயும் அடிச்சிட்டீங்க, காயம் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு மருந்து போடுறீங்க, உங்க மனசு தேற்றிக்கும். 2 நாள்ல சரியா போயிடும், இது 3 நாள் மருந்து போட்டா சரியா போயிடும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு திடமாயிருவீங்க. அது பெரிய பாதிப்பு உண்டாக்காது. சரி, உங்க வீட்டுக்குள்ளே யாராவது கடினமான வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் சொல்லிட்டாங்க ஏதோ ஒண்ணு, என்னமா அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னமா அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க அம்மாலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, நீங்க வாங்கி கொடுக்கலன்னு உங்க சின்ன பிள்ளை சொல்லிடுச்சு.
அப்படின்னா உங்க மனசு கஷ்டமா இருக்கும். என் பிள்ளை அப்படி பேசிருச்சே அப்படின்னு மனசுல கஷ்டமா இருக்கும். அது ஆத்துமானதான். ஆனா சிலர் பேசுறது உங்க ஆவியை அடிச்சிடும். உங்க ஆவியை அடிக்கும் போது உங்களால எழுப்ப முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல எழுத முடியாது. அது ஆண்டவரை எழுப்பினாதான். அப்பதான் ஆண்டவர் யாருன்னு தெரியும். அந்த நேரம்தான் எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம்னு தெரியும். எப்படி எப்படி உங்களை ஆற்றி தேட்டணும் அப்பதான் தெரியும். இஸ் a wonderful counselor, இஸ் wonderful strengthener, இஸ் wonderful helper அப்படின்றது அப்பதான் தெரியும். இஸ் wonderful comforter. எப்படி உங்களுக்கு ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றணும், எப்படி ஒரு போல திடப்படுத்தணும், எப்படி பேசினா நீங்க எழுதுவீங்களோ அப்படி பேசி உங்களை தூக்கி நிறுத்துவாங்க. அதுதான் சொல்ல வராருங்க. இந்த உலகத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கு இது அநீதி நிறைந்த உலகமா இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காது. ஒரு அன்வொர்த்தி பர்சன், தகுதி இல்லாதவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. நியாயமா உண்மையா நீதியா இருந்திருப்பீங்க, அவ்வளவு ஆர்டர் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்காது, வேற யாருக்கும் அந்த ரிவார்டு போகும். அப்ப ஏன் இங்க அநீதி நடக்குது அப்படின்னா தான் சொல்றாரு, கர்த்தர் அறிவார். இதோடைய வெளிச்சம் எங்க இருந்து எனக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அன்னாள் பல வருடங்கள் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. வெடிநாளுக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது வரிசையா. ஆனா அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவங்க சந்தோஷம் மேல சந்தோஷத்துல போறாங்க, இவங்க துக்கத்துக்குள்ள துக்கம் போயிட்டாங்க. ஆனா என்னைக்கு இவங்களுக்கு சாமுவேலை கற்பத்துல கொடுத்தாரோ அப்ப அவங்க அன்னாள் சொல்றாங்க, கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ சத்தியம் அல்லவோன்றாங்க. என்னன்னா, எனக்கு குழந்தை கொடுக்காதனால ஆண்டவர் ஞானம் இல்லாதவர் அல்ல, நான் அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தேன். அந்த மகா ஞானத்தை, அந்த சர்வ ஞானியின் ஞானத்தை நான் அறியாது இருந்தேன். ஏன்னா ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி எனக்கு குழந்தையாக கொடுக்க கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண பிள்ளைக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இல்ல நீ பொறுத்துரு, நீ காத்துரு, உனக்கு ஒரு தீர்க்கதரிசி நான் தரேன்னு கொடுத்திருக்கிறாரே. அவர் தான் லாஸ்ட் பிரீஸ்ட், ஆனா ஃபர்ஸ்ட் ப்ராஃபட். அது வரைக்கும் வெறும் ஆசாரிகள் தான் இருந்தாங்க, ஏலி வரைக்கும். ஆனா சாமுவேல் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் நின்றார். அது எப்ப? 5 வயசு தீர்க்கதரிசி. எப்படி யோசித்து பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், வளர்ந்து ஒரு 15 வயசு ஆகும். ஏன்னா தாவீது 15 வயசுலதான் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாரு. அப்ப 15 வயசுல இவனுக்கு ஒரு அபிஷேகம் வரும். அதுக்கப்புறம் இவனோட ஆண்டவர் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம், ஆசாரிப்பு கூடத்துக்கு போயிட்டு வந்த எல்லா அக்கம் பக்கம் போறவங்க எல்லாம் அண்ணாளை பார்த்து, நீ வாக்கியவேரி ஏன் உன் புள்ள 5 வயசுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்றான். எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. இதுல பல ரெவலேஷன் இருக்குது. இதுல மனுஷங்க இப்படிதான் நடக்கணும் இல்ல. எனக்கு ஒரு கணக்கு சொன்னார் பாருங்க. நான் 39 வயசுல ரசிக்கப்படும் போது ஒரு மூத்த ஊழியக்காரர், பிரபலமா இருந்தவர் அந்த நேரத்துல, அவர் சொல்றாரு எனக்கு, அவர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த 20 வருஷம் ஆச்சாம் ஃபுல் டைம் கொண்டாடுறதுக்கு. சோ 20 வருஷம் ஆகும்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 49 59 வயசுலதான் என்னைய தூக்கி நிறுத்துவாருன்னு. ஆனா அடுத்த வாரம் அவர் சொன்ன அந்த பேசின ஒரு வாரத்துக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி சந்திக்கிறோம். அவர் சொல்றாரு, 30 வருஷம் ஒருத்தனை உருவாக்குறத 3 வருஷத்துல உங்களை உருவாக்குவாருன்னு. அதான் நடந்தது. பின்னாடி நான் யாரு அப்படி சொன்னாரோ 20 வருஷம் ஆகும்னாரோ, அவர் என்னை ஜெபிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார். நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன் அவருக்கு போய். அப்ப அழுதார் அவரு, I'm unable to hear God's voice. unable to hear God's voice. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது மாதிரி ஒரு மகா பெரிய வாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, நீங்க போதகனா, நீங்க ஆசிரியனா, நீங்க சுவிசேஷகனா, அது பெருசு கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா போதும். எந்த இடத்துல யாருக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் ஆண்டவரால்? நீங்க போற இடத்துல உங்களை எடுத்து பயன்படுத்துவார், எங்க போனாலும் பயன்படுத்துவார். ஆண்டவர் மற்றவங்க மனிதர்கள் தூற்றும் போது அவர் தூக்கி நிறுத்துவார் உங்களை. அதனால மற்ற மனுஷங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, மற்ற ஊழியத்தோட கம்பேர் பண்ணுவாங்க, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க.
ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படி ஒரு ஃபயரா இருக்குங்க. அப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க, அப்படியே மகிமை இறங்கி வருங்கன்னுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் எம்டி, யூ ஆர் நத்திங், நீ ஒண்ணும் கிடையாது, நீ வெறும் காலி டப்பான்ற மாதிரி இருக்கும் நமக்கு சொல்றது. நீ ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். அப்படி சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் மனுஷங்க என்ன பேசுறாங்க எல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்றார், இயேசு என்ன சொல்றார், இயேசு சொல்ற மாதிரி நடக்கும். இயேசு என்ன வசனத்தை வச்சுதான் பேசுவார். வெரி சிம்பிள். அதான் அல்டிமேட், அதான் ஆல்பா, அதான் ஒமேகா. என்ன வசனத்தை எனக்கு காமிங்க ஆண்டவரே. உங்களை ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்களா, உங்களை எள்ளி நகையாடுறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை புறக்கணிக்கிறாங்களா, இயேசுவே எனக்கு வசனத்தை காமிங்க ஆண்டவரே, நான் போதும். நீங்களாக ஒரு வசனத்தை இருக்கக்கூடாது. இயேசுவே எனக்கு ஒரு வசனத்தை காமிங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வசனத்தை காமிங்க ஆண்டவரே. நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு உற்சாகத்துக்காக சொல்றேன் நான். ஏன்னா நிறைய பேர் புதுசா இருக்கிறதுனால சொல்றேன் நான். பெரிய போலீஸ் ஆபீசர், தமிழ்நாட்டிலே பெரிய போலீஸ் ஆபீசர். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு போறாரு, எனக்கு கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு, துணைக்கு கூப்பிட்டாரு. சரி, ரொம்ப கம்பல் பண்றாரு அப்படின்னு சொல்லி கூட போனேன். இவர் ஏதோ ஒரு விஷயம் பேச போறாரு, சாதாரண விஷயம் தான், ஒன்றும் கேஸ் விஷயம்லாம் இல்லை. இவர் ஒரு விஷயத்த பேச போறாரு, அதுக்காக நீ கூட கூப்பிடுறாரு. என்னால கம்யூனிகேட் பண்ணலாம், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்க கூட வாங்க போது. எங்களை அப்படி காக்க வைக்கிறாரு அந்த போலீஸ், ஹையர் போலீஸ் ஆபீசர். அவருடைய பிஏ எங்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறாரு, இன்னும் உள்ள போலையான்றாரு. பக்கத்து ரூம்ல இருந்து அவர் வராரு, பிஏ இன்னும் போலையான்றாரு. இல்ல சார் பிஸியா இருக்காரு போலன்னா, இல்லையே ஃப்ரீயா தானே இருக்கிறாரு அப்படின்றாரு. இல்ல போன்ல பேசிட்டு இருப்பாரா இருக்குன்ட்டு போய் பார்த்து இவரு 2-3 தடவை கேட்டாரு. ஃப்ரீயா தாங்க இருக்கிறாரு, ஒன்னும் எதுவும் ஃபைல் ஒர்க் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஃப்ரீயா தான் இருக்க, ஏன் உங்களை கூப்பிடாம இருக்காருன்னு அப்பயே தெரிஞ்சுக்கிட்டு எங்களை வெயிட் பண்ண வச்சு தன்னுடைய வேலையை காமிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவரு ஜனாதிபதியோட இருக்கிற போட்டோ, பிரதமருடைய இருக்கிறோட போட்டோ, பிரபலமானவங்களோட இருக்க போட்டோ எல்லாம் மாட்டிருக்காரு மேல. எங்கள்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட அப்படி சொன்னார், ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார், அப்படி சொன்னாருன்றாரு. இன்னைக்கு காலையில கூட ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, இந்த வசனத்தை சொன்னாரு அப்படின்னு. அது வரைக்கும் நான் சும்மாதான் உட்காந்துருந்தேன். ஒரு 20 நிமிஷம் இருக்கும், நான் சும்மாதான் உட்காந்துருந்தேன். நான் சும்மா பேசுறதை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன்னா அவர் இடத்துக்கு வந்திருக்கிறோம், அவரு பேசுறதை கேட்கிறோம். ஏன்னா இந்த ஒரு நண்பர் அவர் ஏதோ பேச வந்திருக்கிறாரு, நமக்கு ஒண்ணு காரியம் எல்லாம் உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு என் மேல ஒரு பிரசன்ன இறங்கிச்சு, ஒரு பவர் என் மேல இறங்கிச்சு. அதுதான் செக்கினா மகிமைன்னு எனக்கு தெரியாது. அதாவது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேற, செக்கினா மகிமைன்றது நம்ம ஆவிக்குள்ள கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் டோட்டலா ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்துருவார். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க கான்சியஸா தான் இருப்பீங்க, உங்களை பைபாஸ் பண்ண மாட்டார். ஆனா ஆண்டவர் உங்க மூலமா பேசுறது நல்லா தெரியும். நீங்க வெறுமன ஃபிளஷ்ல இருப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள இருந்து அவர் பேச சொல்வார், அப்படியே வந்துகிட்டே இருக்கும், கமாண்டிங்கா வரும், அது மட்டும் தெரியும், அதிகாரத்தோட வரும். அப்ப நான் ஒரு தரிசனத்தை பாக்குறேன் அப்படின்றேன். இந்த கலர் சாரிக்கு இந்த கலர் ஜாக்கெட் தான் போடுவாங்கன்னு இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு ரோஸ் கலர் சேலைக்கு, ரோஸ் மிட்டாய் மாதிரி இருக்கு ஒரு சேலை, கிளிப்பச்ச மாதிரி இருக்கு ஒரு ஜாக்கெட்டு, அவர் போட்டுக்கிட்டு ஒரு சேரியில ஒரு குப்பத்துல இருக்கிற ஒரு அம்மா உங்க வீட்டுல வேலை பார்க்குது. அந்த அம்மா பேசுறத நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அடுத்து இன்னைக்கு இந்த வசனம் சொன்னதுன்னு சொன்னீங்க, அந்த வசனம் சொல்லல அந்த அம்மா சொன்ன வசனம் வேற. இந்த வசனத்தை தான் அந்த அம்மா சொல்லிச்சு நீதிமொழிகள்ல இருந்து. ஆனா நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு. டக்குன்னு லேப்டாப்ல திறந்து பார்த்தாரு, முழங்கால் போட்டாரு அந்த இடத்துக்குள்ளேயே. நான் மிகைப்படுத்தி சொல்லல, எதையும் எக்ஸாஜரேட் பண்ணல, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ளே அந்த யூனிஃபார்ம்ல அவ்வளவு பெரிய நம்பர் 1 ஆபீசர் அங்களுக்குள்ளேயே முழங்கால் போட்டுட்டார். முழங்கால் போட்டுட்டு கண் உதறுது, உடம்பெல்லாம் உதறுது அவருக்கு. நான் சொல்றேன், நானு முதலாவது முன்னாடி உட்கார்ந்து யாருன்னு கேட்டு பழகுங்க. நீங்க யாரு, நீங்க இவங்க மேல இருக்க அனாய்டிங் என்ன, இவங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்ன, இவங்க மேல இருக்க கிருபை என்ன, உமக்கும் இவங்களுக்குள்ள உறவு என்னன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன சி ஐ எம் அந்த டெசிக்னேஷன் சொல்லி ஐ எம் சோன்னு சொன்னோம். So I see these photos matter. நான் சொன்னேன், ஏன் நீ பிரதம மந்திரி வச்சிருக்க, அந்த பிரதம மந்திரி ஒரு வாரம் தங்கியிருந்தேன் தெரியுமா நான்.
நீ ஒரு நாள் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, கிரவுண்ட்ல எல்லாரும் எடுத்த போட்டோல ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிற, ஒரு வாரம் இதே மன்மோகன் சிங்கோட நான் தங்கிருக்கேன் தெரியுமான்னு. எதுக்காக தங்கிருந்தேன்? இதுக்குதான் இப்ப தெரியுது எனக்கு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல மேலானவங்க, அது முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்படி போல மற்றவங்க பேசுறது பார்த்து பயந்துடாதீங்க. சொன்னேன் பாருங்க, மகிமை அப்படி இறங்குது ஒருத்தர் சொன்னாருங்க. அவருக்கு மகிமைனா என்னன்னே தெரியல. அதனால மற்றவங்க பேசுறத பார்த்துட்டு பயப்படக்கூடாது. உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருக்குது, பைபிளை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்க, அதுதான் முக்கியம். How much you know about Bible, how much you know about God, His attributes and His power, அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க. இயேசுவை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னாரு ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர். அவர் பேசினாருன்னா அவ்வளவு கூட்டம் வரும். அவர் கத்தோலிக்கை சேர்ந்தவர். அவர் கேட்டாரு, நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், எனக்கும் இயேசுவை பத்தி தெரியும், இத்தனை வருஷம் நானும் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அப்படி என்ன இயேசுகிட்ட கண்டீங்கன்னு. ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னேன் இயேசு எப்படி நான் கண்டேன்னு. பாத்தீங்கன்னா அவளுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். இப்படி இயேசுவத்தன் கண்டானா விடுவானா, இயேசு விடுவானா அப்படி. அப்ப நம்ம ஆண்டவரோட தனிச்சு இருந்தோம்னா ஆண்டவர்களை உருவாக்குவார், ஆண்டவர் உருவாக்குவார். அதனால எல்லா இடத்துலயும் ஆண்டவரை வச்சு பாருங்க. அதான் சாலமோன் இந்த பிரசங்கி முழுக்க சொல்றது, உங்க முன்னாடி என்னெல்லாம் நடக்குது, அநீதி நடக்குது, நீதி கிடைக்க வேண்டியதுல அநீதி நடக்குது, நியாயம் இருக்க இடத்துல அநியாயம் நடக்குது, இது எல்லாத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பாருங்கன்றாரு. இதுக்கு பின்னால் ஆண்டவர் இருக்கிறாரு. அது எப்பயுமே உங்க பழக்கத்துல வச்சுக்கிறாரு. 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. டெத்தை பத்தி சொல்றார். நீ பிறந்ததை விட உன் டெத் இஸ் இம்பார்ட்டன்றார், உன்னுடைய மரணம் முக்கியம்ன்றார். ஏன்னா உடனே நம்ம அதை அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு உட்காரக்கூடாது. அது இங்கிலீஷ் பைபிள்ல அழகா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல டாபிக்கா பிரிச்சிருக்கும். அதனால அந்த ஃபுல் அந்த கான்செப்டை நீங்க படிக்கலாம். தமிழ் பைபிள் அது இல்லாதனால நமக்கு அது அந்த சிரமமா இருக்குது. நீங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். அப்ப மரண வீட்டை சொல்றார். இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிற இதை தன் மனதிலே சிந்திப்பான். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இது ஒரு நாள் முழுக்க பேச வேண்டியது, ஒரு செமினார் மாதிரி எடுக்க வேண்டியது இந்த ஒரு வசனம் மட்டும். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது நலம். இது அப்படி விஷுவலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, போய் நிக்கிறான். இப்ப என்ன யோசிப்பான்? நல்லா வாழ்ந்தாரு, நல்ல மனுஷன், நல்லா இருந்தாரு, கிடைச்ச முடிவு வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அடுத்து உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான், நானும் ஒரு நாள் இப்படிதான் போயிடுவேன், எனக்கு ஒரு நாள் இதான் முடிவு அப்படின்ற போது நம்மளுடைய பெருமை, அகந்த, நேட்டிமை இதெல்லாம் நம்மளோட போயிடும். I'm an ordinary person, நான் சாதாரணமானவன். இன்னைக்கு ராத்திரி நான் படுக்கிறேன், நாளை காலையில எந்திரிப்பேனா, கர்த்தர் கையில இருக்குது, என் கையில இல்லை. இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெருமையே வராது, பெருமை பேசுறதுக்கே வராது, நான் வராது, மனசு வராது. நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் சரி, நீங்க என்ன பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹை பொசிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இறந்து போன பிறகு சாதாரண ஒரு மாம்சம்தான், ஒரு 6 அடி பள்ளம் தான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, நான் பேப்பர்ல டெய்லி நான் பார்க்கறது, முக்கியமா பார்க்கறது இந்த ஒபிச்சுவரி தான். இறந்தவர்களுடைய அந்த டீட்டெயில் தான் பார்ப்பேன். இந்த போட்டோஸ் போட்டு எப்ப பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்கன்னு இருக்கும், என்ன வேலையில இருந்தாங்கன்னு இருக்கும். அப்ப கேஷியர், இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்குது, வயசானவர், கேஷியர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காலத்துல ரிசர்வ் பேங்க் இந்தியால கேஷியரா இருந்திருக்கிறார். ஆனா அவர் முடிவு சாதாரண போயிடுச்சு, சாதாரண போயிடுச்சு, அவ்வளவுதான். இதான எனக்கும் நமக்கு இதுதான் முடிவு. அதான் சொல்றாரு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். 3வது வசனம் சொல்றாரு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினால இருதயம் சீர்படும். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. மற்றவங்க எல்லாம் சொல்லக்கூடியதுதான். கிறிஸ்டியானிட்டியில தான் சஃபரிங் நம்மளை ஷேப் பண்ணுது. நம்ம கஷ்டப்படும் போதுதான்
நம்ம தன்னிலையை உணர்றோம். தன் நிலையை உணர்வது தன்னைத்தானே நிதானிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை குறிச்சு யோசிக்கிறது இல்லை. நம்ம அந்த நேரத்துல நம்ம எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. அது பின்னாடி சொல்லுவாரு பாருங்க, அந்த 14ஆம் வசனத்துல சொல்றாரு, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். நம்ம கஷ்டப்படும் போதுதான் யோசிக்கிறோம், நான் யாரு, எதனால இப்படி இந்த பாதையில நான் போகணும் அப்படின்னும் போது, இது நானாக போகல, நானாக இதுல இருந்து வெளியே வரவும் முடியாது. அப்ப யாரு? கர்த்தர். இதுக்கு பின்னால ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த பாதையில நடத்துகிறார். நான் சுயமாக செய்த சில காரியங்கள்னால இதுல நான் மாட்டிட்டேன். இனி நான் சுயமாக அதை செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் செய்யணும். அந்த நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எதையுமே நம்ம சுயமா செய்ய மாட்டோம். எதையாவது சொன்னா நம்ம மனிதாபிமானத்தில் நிறைய நேரத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அங்கதான் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஹியூமானிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்துவின் அன்புக்கும் மனிதாபிமானத்துக்குள்ள வித்தியாசம். மனிதாபிமானம் எல்லாருக்கும் அன்பு செலுத்துன்றது. ஆனா கிறிஸ்துவின் அன்பு அப்படி இல்லை. அவருடைய அன்பை யாருக்கு வெளிப்படுத்தும் நினைக்கிறாரோ, அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ, அவர் யார் மேல கிருபையா இருக்கிறாரோ, அவங்க மேலதான் நம்ம கிருபையா இருக்க முடியும். சில நேரங்களில் சில கடினமாக நடந்து கொள்ளுவாரு. கடினமாக நடந்து கொள், ஏன்னா அப்பதான் அவங்க என்னை நெருங்குவாங்கன்னுவாரு. சில ஊழியர்களை என்னை கூப்பிடுவாங்க, ஏன்னா நான் போய் உதவி செய்ய வேண்டதுனால இவர் நமக்கு உதவி செய்வாரே அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது, அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலையை பார்க்கும்போது என்னால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிடுவேன் நான். அப்படி என்ன பண்ணேன், ஒரு நாள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு பண்ண பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கல. நான் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஆண்டவர் இதெல்லாம் ஏத்துக்குவாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், இதெல்லாமா பார்க்க போறாரு, அவருக்கெல்லாம் சின்ன புத்தி இருக்காது, மனுஷன மாதிரி இருக்க மாட்டாருன்னு ஒய்ஃப் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இருக்கிறத கொடுன்னு சொல்லி அப்படியே வாங்கி கொடுத்துட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, உன்கிட்ட இருந்தா தானே கொடுக்குற, நீ ஓனர் கிடையாது, நீ மேனேஜர் தான், நான் தான் ஓனர், என்கிட்ட நீ கேட்கல, நான் உன்கிட்ட கொடுத்தாதானே கொடுக்குற, கொடுக்கறத நிறுத்திட்டாரு. கஷ்டப்பட்டேன் பாருங்க, ஒரு 2-3 இயர்ஸ் நான் பைனான்சியலா கஷ்டப்பட்டது, அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் யாருக்குமே கொடுக்க முடியாதபடிக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னியும் ஐயா மன்னியும். அப்புறம் தான் அந்த வசனம் எனக்கு என் கண் முன்னால எப்பவும் நிற்கும். நான் யார் மேல் கிருபையா இருப்பேனோ அவர் மேல் கிருபையா இருப்பேன், நான் யார் மேல் இரக்கமாய் இருப்பேனோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பேன். அப்ப ஆண்டவர் யாரை காமிக்கிறாரோ அவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பேன். அப்படி நம்மளுக்கு நிறைய நேரத்துல சிலருடைய பகையை சம்பாதிக்க வேண்டி வரும். ஏன்னா நான் மனுஷரையா கர்த்தரையா, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், நான் மனுஷரை பிரியப்படுத்தினா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான், இது நம்ம ஆண்டவர் முழுக்க முழுக்க ஆண்டர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அவர் யாருக்கு அன்பு செலுத்துறாரோ அவங்களுக்கு தான் நம்ம அன்பு செலுத்தணும். அது கிரியையுள்ள அன்பு யாருக்கு செலுத்தணுமோ அவங்ககிட்ட செலுத்தணும். அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நம்மளாக எதுவும் செய்யக்கூடாதுன்றத நான் கத்துக்கிட்டேன். நான் பாருங்க, ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில இருக்கும், மூலரின் கழிப்பு வீட்டில இருக்கும். அப்ப ஒருத்தன் ஞானமா இருக்கிறான்னா மற்றவங்களோட கஷ்டத்தை தான் பார்ப்பான். ஆனா மூடரின் இருதயம் கழிப்பு வீட்டிலே இருக்கும். எங்க கொண்டாட்டம் இருக்குமோ அந்த மூடர்கள் தான் இருப்பாங்கன்ற. யார் கஷ்டப்படுறா அதைத்தான் யோசிப்பான் ஞானிங்கிறார். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்வதை கேட்பது நலம். ஒரு இடத்துல யோசித்து பாருங்க, மூடரின் பாடல் பூல்ஸா சேர்ந்து மூடர்களா சேர்ந்து நல்லா பாட்டு பாடி கொண்டாடுறாங்க, நீ அதை கேட்காத, ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேளுன்றார். உனக்கு நல்லா புத்திமதி சொல்ற ஞானியின் பேச்சை கேளுன்றாரு. மூடனின் நகைப்பு பானையின்கள் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயே. முள்ளு எப்படி படபட படபடன்னு முள்ளு போட்டா காஞ்ச முள்ளு போட்டீங்கன்னா அந்த செடி எப்படி பட்ட படன்னு அந்த நெருப்புல எருமோ, அப்படி போல மூடனின் நகைப்பு இருக்குமா, மூடத்தனமானது, அதுல போகாத அப்படின்னு சொல்றார். இடுக்கனானது ஞானியை பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். கஷ்டம் வரும்போது ஞானிக்கே என்ன ஆகுமா, பைத்தியம் முடிச்சது போல இருக்குமா. பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். லஞ்சம் வாங்குறது
ஒருவனுடைய கேரக்டரையே கெடுத்துருன்றாரு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நீங்க தொடங்குறது பெருசு கிடையாது, முடிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்றார். ஒரு காரியத்தை நீங்க தொடங்கிடலாம். நிறைய நேரத்துல தான் நான் யோசிப்பேன், சிலர் அதை செய்யுங்க பிரதர், இதை செய்யுங்க பிரதர்னு வாங்க. நம்ம தொடங்கிடலாம், ஆனா தொடர்ந்து செய்வோமா, தொடர்ந்து செய்வோமா, அது முக்கியம். ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறது பெரிய காரியம் கிடையாது. உங்க கையில அந்த கேஷ் இருக்குது, நீங்க கார் வாங்கிடுறீங்க, ஆனா அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஒரு ரிப்பேர் ஆனா அதை செலவு பார்க்க முடியுமா? அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போட முடியுமா? அதை யோசிக்கணும். அதை யோசிச்சுதான் பண்ணணும். அதான் விவேகம்ன்றது. அதான் சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. நீங்க தொடங்கிட்டீங்க, அதை முடிப்பீங்களா? ரொம்ப முக்கியம். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமைனா தாழ்மைன்னு வரணும், ஆனா இங்க என்ன வருது, பொறுமைன்னு இருக்குது. ஒண்ணு அவசரம், அவசரமா இருக்கிறவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் இருக்கணும், இல்லைன்னா பெருமை உள்ளவனை பார்க்கலும் தாழ்மை உள்ளவன் உத்தமன் இருக்கணும். இது ரொம்ப வருஷம் இதை யோசிச்சிருக்கேன் நான் இந்த வசனத்தை. பெருமைக்கும் பொறுமைக்கும் உள்ள என்ன கனெக்ஷன் யாருக்கா சொல்ல முடியுமா? பெருமையா இருக்கிறவன், நான் இங்க அது எப்படி நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச பெருமையா இருக்கவங்க அவ்வளவு பேர் என் கண்ணு முன்னால வந்துட்டாங்க. பெருமையா பேசுறவங்க, அவங்க எல்லாம் பெருமையா பேசுறவங்க தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக காரியங்களை மடமடன்னு செஞ்சிருவாங்க, யோசிக்காம செய்வாங்க. இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் குளோரிக்கும் குளோரி டு காடுக்கும் உள்ள வித்தியாசம் வருது இதுல. பெருமை உள்ளவன் வந்து செல்ஃப் குளோரி, சுய மகிமையை தேடுறவன். ஆனா பொறுமையா இருக்கிறவன் ஆண்டவருடைய மகிமையை தேடுறவன். இது வந்து அந்த ப்ரைடுக்கும் பேஷன்ஸ், ப்ரைடுக்கும் பேஷன்ஸ்குள்ள அழகா சொல்லிட்டாங்க. பெருமை உள்ளவன் தன் சுய மகிமைக்காக என்ன பண்ணுவான், அவன் வந்து யோசிக்கலாம் மாட்டான், டக்கு டக்குன்னு செய்வான், அவனுக்கு பெருமை வருது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆண்டோர் நான் மகிமைப்படும்படியா நீங்க செய்யணும், உங்களை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க எதையுமே செய்யக்கூடாது, பொறுமையா இருக்கணும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இப்ப சீக்கிரமா கோபப்படாத, டிலே பண்ணுன்ற. உனக்கு கோபம் வந்தாலும் என்ன, அதுல நல்ல கோபம் கெட்ட கோபம் இருக்கு. இப்ப உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க கோபப்படணும், பரவாயில்லடா தப்பு செய்யற அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கோபப்படணும், அது நல்ல கோபம். கெட்ட கோபம்ன்றது வேற, அது நல்ல, அதாவது கோபப்படாத இடத்துக்குள்ள கோபப்படுறதுன்றது கெட்ட கோபம்ன்றது, பேட் ஆங்கர், குட் ஆங்கர்ன்ற மாதிரி. அப்ப உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத, நீ கோபத்தை வந்து என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணுன்றாரு. உன் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணு. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுன்றார். நீ நடந்த அது மூடத்தனம்ன்றார். இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான வசனம், இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல அப்படி இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், நாங்க காய்கறி எல்லாம் அப்படியே நல்லா ஆரோக்கியமா இருக்கும், கெமிக்கல் எல்லாம் போடாம, ஃபெர்டிலைசர் எல்லாம் அடிக்காம அப்படி நல்லா இருக்கும். இப்ப எங்க கிடைக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படியே நல்லா ஆரோக்கியமா இருக்கும், காத்து நல்லா வெளிச்சமா இருக்கும், எவ்வளவு சீப்பா இடம் கிடைக்கும். இன்னைக்கு பாரு எல்லாம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. முன்னாடி இருந்ததை பார்த்தே பேசிட்டு இருக்காதுன்றாரு. ஏன்னா அப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க பாஸ்ட பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா, you are not living in the present, you live in the present. இன்னைக்கு இருக்கிறதில்லை வாழு, இதுல வாழு. இதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த சூழ்நிலை. இந்த இடத்துல நீ இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த சூழ்நிலை. இந்த இடத்துல இருந்து வாழுன்ற. யோசித்து பாருங்க, நீங்க அமெரிக்கால இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சாலும் 7 லட்சம் கையில நிற்கும். இங்க 1 லட்சத்தை வாங்கி நம்ம எவ்வளவுதான் கட்டுக்கோப்பா 40,000 முடிச்சாலும் 60,000 மிஞ்சும். 7 லட்சம் எங்க இருக்குது? இங்க நான் 60,000 வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமான் இருக்கோம். ஆனா சரி, ஆண்டவர் உங்களை அங்கங்க வச்சிருக்கலாமே, வாஷிங்டன் டிசிலயோ கலிபோர்னியாலயோ வச்சிருக்கலாம்ல, ஏன் இங்க வச்சிருக்கிறாரு? அதை யோசித்து பார்க்கணும். அது கர்த்தர் சித்தம், இங்கதான் உங்களுக்கு திருப்தியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்றதுக்காக வச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் எங்க திருவண்டரத்துல 2.5 வருஷம் இருந்தோம். திருவண்டரம் தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருந்தேன். அது பாத்தீங்கன்னா
அங்க சர்ச்சில் போய் உட்கார்ந்து எல்லாம் மலையாளத்துல பாடுவாங்க. ஒன்னும் வாயில பாடவே வராது. அவங்க எல்லாம் கைத்தட்டி உற்சாகமா பாடுவாங்க. நாங்க தேடி 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 எங்கேயாவது தமிழ்ல பேசுற சர்ச் இருக்காதான்னு பைக் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் சுத்தி 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 பார்த்து கடைசியில பாத்தீங்கன்னா வயலா இருக்குது. நீங்க மேல இருந்து ரோட்ல இருந்து ஒரு 10 அடி கீழே இறங்கணும். விழுந்தா அவ்வளவுதான். உள்ள அந்த தண்ணிக்குள்ளே சகதிக்குள்ளதான் விடணும். அதுல நடுவுல ஒரு உள்ள நடந்து போகணும். நடுவுல ஒரு சின்ன வீடு. அதுல அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியும். அவங்க மலையாள சர்வீஸ் நடத்துறவங்க. அவங்கள்ட்ட போய் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மலையாள சர்வீஸ் ஆரம்பிக்க ஒரு 1/2 மணி நேரம் தமிழ்ல பாடுவோம். உட்காந்து தமிழ்ல அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள தமிழ்ல பாடி தமிழ்ல ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அதுக்காக போவோம். அப்பதான் தெரிஞ்சது. அது வரைக்கும் இங்க நாங்க பாட்டு பாடுவோம், பாடாம இருப்போம், அப்படிலாம் இருந்தோம். ஆனா அங்க வந்த பிறகுதான் எங்க வீட்டுல உட்காந்து நாங்க அந்த ஜெபத்தோட ஜெயகீதங்களை எடுத்துக்கிட்டு வச்சு பாட்டு பாடுவோம் பாருங்க. 3 பேரும், நான், என் மனைவி, மகளும் கைத்தட்டி. அப்பதான் எங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம தேசத்துல இருக்கிறது எவ்வளவு பெரியது. நீங்க கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப எனக்கு நார்த்தையெல்லாம் போனா ஹிந்தியில பாடுவாங்க, ஒண்ணுமே புரியாது. ஈசு மசின்னு மட்டும் புரியும். ஏசு சாமின்னு சொல்றாங்கன்ட்டு. சில இதை நம்மளுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டங்ஸ் தான். பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓ, இதான் சொல்றாங்க, இதான் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா நம்மளால வாய்விட்டு பாட முடியாது. கஷ்டமா இருக்கு. அதனால சொல்றாரு, இப்ப இருக்கிற இடத்த நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நம்மளுக்கு வாயை கொடுத்திருக்கிறார், தமிழ்ல பாடக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருக்காரு. அப்பவும் நம்ம பாடாம அமைதியா நின்னோம்னா எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. நல்லா வாய்விட்டு பாடணும். நல்லா ஏன்னா அந்த நம்ம வாயை நம்ம திறக்கும் பொழுது நம்ம ஆவியிலிருந்து எல்லாம் வெளியில வரும். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தெய்வம் யாரு, வணங்குகிற தெய்வம் யார், நம்ம தொழுது கொள்கிற தெய்வம் யார், நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிற தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அதான் சொல்றாரு, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. அப்ப பாஸ்டர் பத்தி யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட, அதை நீங்க கேட்கிறதே உங்களுக்கு ஞானமானது அல்ல, மூடத்தனமானது என்றார். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு என்றார். என்னதான் உங்களுக்கு சொத்து, செல்வம், புகழ், பணம், பதவி எல்லாம் இருந்தாலும் ஞானம் வேணும்ன்றாரு. அதோட சேர்த்து ஞானம் வேணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சூரியனை காண்கிறதுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டுன்னா, சூரியனை பார்க்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பெரிய சூரியனை படைத்தவர் என்ன உண்டாக்கி இருக்கிறார், மகா பெரிய சூரியன். அதுக்குதான் சூரியன் சொல்லிட்டாரு அவரு. இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை தருகிற சூரியன். அந்த சூரியன் அளவுக்கு மிந்தி அடிச்சா என்ன ஆகும், கருகி போயிடுவோம். அதை அளவா அந்த வெளிச்சத்தை கொடுத்து, அளவா அந்த உஷ்ணத்தை கொடுத்து, அதை இவ்வளவு நேரம் தான் பகல் காலம் வச்சு எனக்கு இரவு காலத்தை வச்சிருக்கிற அந்த ஆண்டவரை நினைச்சு பார்ப்போம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். அதாவது மருந்து, ஞானம் இதெல்லாம் சொல்றாரு. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஜீவனை தரும்னா நம்மளை வாழ வைக்கும். ஞானம் கர்த்தரை வச்சா நான் வாழ்றேன், கர்த்தர் இல்லாம நான் வாழ முடியாது. எனக்கு என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையா கொடுத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தையும் கர்த்தர் தான் தருகிறார்ன்றதுதான் ஞானம். அதான் ஜீவன். அப்பதான் நம்ம வாழ ஆரம்பிப்போம். இது இன்னர் மேனை பத்தி சொல்றாரு. இதுவே அறிவின் மேன்மை. இது அறிந்து கொண்டா அதான் மேன்மையான காரியம். நான் சுகத்தோடு இன்னைக்கு சரீரத்துல சுகத்தோட இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. என் ஆத்மாவில சமாதானத்தமா இருக்கணும், அது கர்த்தருடைய கிருபை. நாவில விடுதலோடு இருக்கணும், அது கர்த்தருடைய கிருபை. எல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அதை உணர்ந்து கொள்ளணும். தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்குனதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? சில இது கோணலாகி இருக்குது, இதெல்லாம் இப்படித்தான், சில மனுஷர்கள் சில சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்க்காத. அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும்ன்றாரு. கர்த்தர் அறியாத காரியம் இல்லை. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஏற்கனவே பார்த்த மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டில் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார்.
மனுஷங்கள் எல்லாம் இருக்குது, எனக்கு அடுத்து தான் நடக்கும், நாளைக்கு கழிச்சு நடக்கும், அடுத்த வாரம் இப்படி நடக்கும்ட்டா நான் கர்த்தரை தேட மாட்டேன், நான் அழிவுக்கு நேரா போயிருவேன் என் சுய புத்தி மேல சார்ந்து. அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். ஒரு சின்ன பாப்பா வச்சிருக்கிறீங்க, ஒரு 2 வயசு பாப்பா வச்சிருக்கிறீங்க, அதை கூட்டிட்டு பீச்சுக்கு போறீங்க, நீங்க தூக்கிட்டு போறீங்க, அதை தூக்கிட்டு போகும்போது அது இறங்கி ஓடுறேன்னு சொல்லுது. சரி இறங்கி அதனால மணல்ல ஓடணும் விடுறீங்க. திடீர்னு ஒரு இருட்டான இடம் வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த பிள்ளைய விட மாட்டீங்க. அது இல்ல நான் ஓடுறேன்னு தான் நிற்கும். இல்ல அது அழ என்ன பண்ணுவீங்க? அதை புட்டிச்சு கம்பல் பண்ணி அதை தூக்கி உங்க தோல்ல வச்சுட்டு தான் கொண்டு போவீங்க. ஏன்? அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார் நம்மள. அது நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அது நமக்கு நல்லது. அதான் சொல்றாரு. இதுதான் வாழ்வு தாழ்வு, இதெல்லாம் ஒண்ணுக்கு எதிரடியான காரியத்தை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, மனுஷன் தானே எல்லாத்தையும் செஞ்சு அழிவு நேரம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்கிறாருன்றாரு. இவை எல்லாவற்றையும் என் மாயின் நாட்களில் கண்டேன், என் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டுன்றாரு. ஒருத்தன் ரைட்டிஸா வாழ்றான், ஆனா அவனுடைய செல்ஃப் ரைட்டிஸ்ல வாழ்றான், சுயநீதியை சொல்றாரு. அது பின்னாடி வருவாருங்க. மிஞ்சின நீதிமான் ஆகிறாதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. நீ ரொம்ப சுயநீதியில வாழ்கிறாத, கர்த்தருடைய பார்வையில நீதியான வாழ்க்கையை வாழுன்றாரு. சுயநீதியில வாழாத, சுய கொள்கையில வாழாத, நான் இப்படித்தாங்க நான் அப்படித்தாங்க எல்லாம் இல்ல, கர்த்தரை சார்ந்துரு, நீயே உன்னை கெடுத்துக் கொள்ளணும்ன்றாரு. நீயே ஒன்னு ஞானி நினைச்சுக்காத, கர்த்தர் தான் ஞானி, அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேட்டு செய்கின்றாரு. மிஞ்சின துஷ்டன் ஆகிறாதே, அதிக பேரையும் வராதே, ரொம்ப தந்திரமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காத, அதே நேரத்தில் ஒண்ணும் தெரியாத பேரையுமா இருக்காதுன்றாரு. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆனா சாகிறது பிசிக்கல் டெத்தை சொல்லல, ஒரு உள்ளுக்குள்ளேயே நீயே செத்து போகணும்ன்றாரு. நீயே இது அப்படி இப்படிலாம் யோசிச்சு இது பண்ணாத, கர்த்தர்கையில எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வராரு. நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம், தேவனுக்கு பயப்படுகிறவன் நீ எல்லாவற்றினும் காக்கப்படுவான். இதை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இதை விட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்கின்றார். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். எவ்வளவுதான் பெரிய பதவியில இருந்தாலும் 10 அதிபதிகள் காட்டல, அதுக்கெல்லாம் மேலானது ஞானமா இருக்கிறதுன்றார். அதுதான் பலம்ன்றார். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்ய நீதிமான் பூமியில் இல்லை. தப்பு செய்யாத ஒருத்தன் கூட இந்த பூமியில் இல்லைன்றாரு. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்படுவான். எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு இருக்காத, அப்படி கேட்டேன்னா உன்னை நிந்திப்பான் வேலைக்காரன், அதையும் நீ கேட்க வேண்டியதாகும்ன்றாரு. அடுத்த வருஷத்தோட கனெக்டட் அது. அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. அப்பதான் தெரியும் மற்றவங்களை எப்படி நம்ம எப்ப புண்படுத்தி இருக்கிறோம், எப்ப நிந்திச்சிருக்கிறோம் தெரியும்ன்றார். இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானவானேன் என்றேன், அது எனக்கு தூரம் ஆயிற்று. ஓ ஐ நோ எவ்ரிதிங், ஐ காட் தட் விஸ்டம், எனக்கு எல்லாம் தெரியுது, நான் ஞானம் இருக்கேன்ட்ட அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைக்கும் போது ஞானம் எனக்கு தூரம் ஆயிடுச்சுன்றார். ஏன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க, தூரமும் மகா ஆழமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தை கண்டடைய முடியுமான்ட்டார். ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயக்கத்தின் பைத்தியத்தையும் அறிவின் மனதை செலுத்தினேன். முதல் அதிகாரத்துல பார்த்தோம், ஞானமா சில காரியங்களை செய்தேன், பைத்தியமா சில காரியங்களை செய்தேன், மூடத்தனமா சில காரியங்களை செய்தேன்றார். அதுதான் சொல்ல வர்றாரு. போத் எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம் பார்த்தேன்றாரு. கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சத்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். ஞானமாய் இருந்தா விபச்சார ஸ்திரீக்கு துஷ்ட ஸ்திரீக்கு விலகி இருப்பான்றத சொல்றாரு, பாவத்துக்கு விலகி இருப்பான்றாரு. காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். தன்னைத்தான் சொல்றாரு, பிரசங்கி சொல்லுகிறான். ஒவ்வொன்னா திங்க் பண்ணிட்டு வந்தேன், ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணிட்டு வந்தேன்றாரு. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கல, இன்னும் ஒன்றை நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அதை கண்டுபிடிக்கலன்றாரு. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. என்ன அர்த்தம்னா, நல்ல ஒரு மனுஷனை நான் தேடினேன். 1000 பேர் இருந்தாங்க, அதுக்குள்ள நல்ல ஒரு மனுஷனை தேடினேன்,
ஒரு புருஷனை பார்த்துட்டேன். அதே மாதிரி இவர்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஸ்திரீயை நான் காணல, நல்ல ஒரு ஸ்திரீயை தேடினேன், நான் ஒருத்தி கூட நான் பார்க்கலன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்க மாட்டேங்குதுன்றார். அவ்வளவுதான். இவர் உடனே ஸ்திரீயை ஒரு மட்டுப்படுத்தி பேசல. இவர் நல்லதை நான் தேடினேன்றாரு. நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னா பார்த்துட்டே வராரு ஒவ்வொன்னா. ஆனா அதுல ஒருத்தர் நல்லவனா இருந்தாலும் ஒரு நல்ல வழி இல்லையேன்றாரு. எது இருந்தா ஒண்ணு இல்லாம இருக்குதேன்றாரு. அப்ப இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு, வினோதமான படைப்பு. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பதில் சொல்றாரு பாருங்க. அவர்களோ அநேக உபயோகந்தங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஆண்டவர் நல்லவனா தான் படைச்சாரு, நல்லவளாதான் படைச்சாரு. ஆனா மனுஷன் உபாய தந்திரங்களை, அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஏன் கெட்டது இருக்குதுன்னா சுயாதீன பிரமாணத்தினால. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சுயாதீன பிரமாணத்தை கொடுத்து இருக்கிறார். அவன் இஷ்டம் போல எதையும் செய்யலாம், முடிவெடுக்கலாம், செய்யலாம். அதனால என்ன பண்ணிட்டான்? மனுஷன் கெட்டதை தெரிந்து கொண்டான்ற, அதனாலதான் அவன் கெட்டவனா இருக்கிறான், கெட்டவளா இருக்கிறான்னு சொல்லி முடிக்கிறான்.